ஒரு லவ் ஸ்டோரிடா. பாப்லோ நெருடாவோட கவிதையில ஒன்று இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த கதை பண்ணதா சொன்னீங்க. ஒரு பொண்ணாச்சே, அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கலாம்னு அவகிட்ட போய் சொல்றேன். அவ என்ன சொன்னா தெரியுமா? உங்களை அவாய்டே பண்ண முடியலங்க, நீங்க அவ்வளோ அன்யூஷுவலா இருக்கீங்க. நைட் ஷோலாம் நான் போனதே இல்லை. தூக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? தூங்கிடு. அப்போ எதுக்கு நைட் ஷோக்கு வரணும்? நான் டெல்லியில காலில் விழறேன், சென்னையில ஏன் காலில் விழறாங்க? அந்த ரிசார்ட்ல ஒரு எம்எல்ஏ அடைச்சு வச்சு ஆட்சியை பிடிச்சிங்களே, கில்லி மூவ் சார். டைரக்டர் தானே ஆகணும், ஏன் ஹீரோ மாதிரி நடந்துக்கிற? ஓ, நீ நினைக்கிற பொண்ணு செஞ்சாலாம் கொண்டு வர முடியாது. பொண்ணுடா, கொஞ்சம் முன்ன பொண்ணா தான் இருக்கும். அந்த பொண்ணை மறக்க முடியாது. எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு. அவர் சரியாத்தான் பேசுற. பெங்களூர் வந்து ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள ஒரு லவ் ஃபெயிலியர் வேற. உன்னை பார்த்து சொல்லி தானே விட்டுட்டு போனேன். நான் பார்த்ததையே மறக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க அந்த பொண்ணு வேணுமா வேணாமா ஒரு டிசைட் பண்ணிட்டீங்கல்ல, இப்போ அந்த பொண்ணு நீங்க வேணுமா வேணாமா டிசைட் பண்ண போது வேற யாருக்கும் நடந்த கதையை கேட்குற மாதிரி இருக்குது. நமக்கு பிடிச்ச விஷயத்துக்காக நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா வழியிலும் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா அது நம்ம கிடைக்கலன்னா மறந்துட்டு போயிட்டே இருங்க ப்ரோ. எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு. இது ஹாரர் படம் ஸ்கிரிப்டரா? நான் ஒன்று லவ் ஸ்டோரி தான் தேட சொன்னேன். நம்ம வாழ்க்கையில் ரெண்டுமே ஒன்று தானே வச்சு